ஹாய், ஷார்ட்டாக ஒரு கிரிப்டோ அப்டேட்டு. உலகில் உள்ள பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே வந்து இந்த கிரிப்டோ கரன்சியில் மதர் காயின் இருக்கக்கூடிய பிட்காயினை தான் அதிக அளவு வாங்குறாங்க. நம்மளோட அப்டேட்லேயே அதிகமாக பார்த்துருப்போம். மெட்டா பில்நெட்டு, மைக்ரோ ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடிய நிறைய நிறுவனங்கள் வந்து அது மட்டும் நிறைய பேங்க் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தோம்னா பிட்காயினில் தான் அதிகமாக பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த பிட்காயின் தான் கிரிப்டோ கரன்சியாக மதர் காயினுங்கிறாங்க. இதோட வளர்ச்சி வந்து 2008 ஆரம்பித்து இன்னைக்கு 2026 வரைக்கும் இதோட வளர்ச்சி வந்து $4 ஆரம்பிச்சு இன்னைக்கு 65 லட்ச ரூபா வரைக்கும் இதோட மதிப்பு உயர்ந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிரிப்டோ கரன்சியில் இருக்க முதன்மை மதர் காயின் இருக்கக்கூடிய பிட்காயினோட மதிப்பு வந்து உயர்ந்துகிட்டே இருக்குது. அதனால பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய கிரிப்டோ கரன்சியை பற்றி தெரிஞ்ச டெக்னாலஜியை பற்றி புரிஞ்ச அவங்க வந்து பிட்காயினை மதர் காயினை அதிகம் வாங்குறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் மாறா டாம்லின்னு சொல்லக்கூடிய அவங்களோட நிறுவனம், பெரிய மைனிங் பண்ண நிறுவனம் வந்து பேர் என்ன, பிட் மைன் சொல்லக்கூடிய நிறுவனம் வந்து இவங்க மட்டும் கொஞ்சம் மாறுதலாக வந்து உலகத்திலே இருக்கக்கூடிய ரெண்டாவது டெக்னாலஜி இருக்கிற காயின் எதுன்னு பார்த்தோம்னா எத்திரியம் சொல்லுவாங்க, ETHன்னு சொல்லிட்டு. அதில் என்ன டெக்னாலஜி இருக்குன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இருக்குது, பிஓஎஸ் இருக்குது, ஆப்ஸை உருவாக்கிக்கலாம், டோக்கனைசேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது. அதே பிளாக் செயின் தொழில்நுட்பத்தில் அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது. அந்த காயினோட மதிப்பு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1.5 lakhs போய்கிட்டு இருக்குது. 1.5 லட்ச ரூபா கிட்ட இன்னைக்கு வந்து அதோட மதிப்பு போய்கிட்டு இருக்குது. அதோட வளர்ச்சி அதிக அளவு இருக்கிறதுனால அதையும் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நிறுவனம் எல்லாரும் பிட்காயினை வாங்கும்போது இந்த பிட்மைன் நிறுவனம் மட்டும் அதிக அளவு வந்து எத்திரியம் காயினை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 58,15,164 பிட்காயினை வாங்கியிருக்காங்க. அப்போ சராசரி அவங்க எவ்வளோ வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஆல்மோஸ்ட் 1.2 lakhs வரும்போது வாங்கின மாதிரி எல்லாமே சார்ட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இதோட மதிப்பு லாஸ்ட்டாக ஒரு 2 months இதோட வேல்யூ இன்னும் ஹையாச்சு. அப்போ எல்லாருமே பிட்காயினில் போய் மோதும்போது ஆனால் ஃபியூச்சர் டெக்னாலஜி அதிகமாக இது இருக்குது. பிட்காயின் வந்து பணத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும். ஆனால் எத்திரியம் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வச்சுக்கலாம், பணமாக பயன்படுத்திக்கலாம், ஆப்ஸ் உருவாக்கிக்கலாம்னு சொல்லிட்டு மல்டிபிள் டெக்னாலஜி இருக்கிறதுனால இந்த நிறுவனம் அதிக அளவு எத்திரியம் காயின் வாங்குறாங்க. அப்போ ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் ஒவ்வொரு காயின் இருக்குது. அதோட மதிப்பு ஒவ்வொரு நாளுக்கும் உயர்ந்துக்கிட்டே போகுது. அப்படி உலகத்தில் இருக்க எந்தெந்த கிரிப்டோ கரன்சி முதன்மை கரன்சி, நான் எந்த கிரிப்டோ கரன்சி வாங்கலாம், எது பாதுகாப்பு பண்ணுது, அடுத்த 5 yearsக்கு எது அதிக அளவு ரிட்டர்ன் தரும், நான் எந்த மாதிரி அசெட்டில் ஹோல்டிங் பண்ணலாம், எந்த மாதிரி அசெட்டில் மாதம் கிரிப்டோ கரன்சி வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எதுவுமே நம்மளோட சேனல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வேர்ல்டில் ஃபுல்லாக நடக்க இந்த மாதிரி கிரிப்டோ சம்மந்தம் அப்டேட்லாம் தெரியும், சரியான பாதையில் தெரிஞ்சுக்கிட முடியும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கலாம், கிரிப்டோ கரன்சியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முழுமையாக புரிதல் கொடுக்க நான் இருக்கிறேன். என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் எழுஞ்சிக்கிட்டிங்கன்னா தினமும் கிரிப்டோ கரன்சியை பற்றி அப்டேட் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு கிரிப்டோ கரன்சி அப்டேட்லேருந்து சந்திக்கிறேன். பாய். சி